வாழ்க வளமுடன். ஸ்ரீ குமரன் ஜோதிடம் உங்களை இருக்கரம் கூப்பி அன்புடன் வரவேற்கிறது. இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மாதாந்திர ராசி பலன் அடிப்படையில் இந்த மகர ராசிக்கு ஜூன் மாதம் எப்பேற்பட்ட நட்பலனை ஏற்படுத்துங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். பொதுவாக உங்களுடைய ராசி நாதன் சனி பகவான், கர்ம காரகன். அவர் தான் தொழில் ஸ்தானாதிபதி. அப்படிங்கிற அடிப்படையில் உங்களுடைய ராசிநாதன் 3ஆம் இடத்துல இருக்கார். இன்னும் 2.5 வருஷத்துக்கு அந்த 3ஆம் இடத்துல தான் இருக்க போகிறாரு. குருவோட வீட்டில் இருக்க போகிறார். சிறப்பான ஒரு பலாபலன் ஏற்படும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராசிநாதன் 3ஆம் இடத்துல மறைஞ்சு சுபத்துவம் ஆகும்போது குருவோட வீட்டில் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாக அமையும். 2.5 வருஷம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். குறிப்பாக இந்த மாதத்தில் கிரக அடைவுகளை நம்ம பார்க்கலாம். 2ல் ராகு பகவான் இருக்கார். 4ஆம் இடத்துல மாதம் ஆரம்பிக்கும் போது உங்களுடைய பஞ்சம கர்மாதிபதி அவர் தான் 5 குடையவன் சுக்கிர பகவான், 10க்கும் அவர் தான் அதிபதி. அவர் 4ஆம் இடத்துல இந்த மாதத்தில் இருக்கிறாரு. 4ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறாரு. அதே மாதிரி 5ஆம் இடத்துல புதன், இதே 5ஆம் இடத்துல அட்டமாதிபதி சூரியன். அதே போல் உங்களுடைய 3ஆம் அதிபதி விரையாதிபதி குரு பகவான் 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறாரு. கேது 8ஆம் இடத்துல இருக்கார். செவ்வாய் 7ஆம் இடத்துலேருந்து நேராக உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. சந்திரன் மாதம் ஆரம்பிக்கும் போது சந்திரனும் அங்கேருந்து நேராக சந்திர மங்கள யோகமாக செயல்பட்டு உங்கள் ராசியை பார்க்குறாங்க 2 பேரும். அப்படிங்கும்போது சிறப்பான ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும். 4ஆம் அதிபதி உங்களுடைய 5 குடையவன், உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி, அவரே கர்மாதிபதி ஆகிறனால அவர் 4ஆம் இடத்துல இருக்கனால ஒரு வீடு வண்டி வாகனத்தை வாங்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை உங்களுக்கு ஏற்படுத்துவார். ஒரு வீடு கட்ட முடியல சார், தடங்களாக இருக்குன்னா உங்களுக்கு இந்த மாதம் ஒரு அதுக்கு உண்டான முயற்சி எடுக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தும். நல்ல ஒரு பொருளாதாரத்தில் ஒரு சிறப்பான அவர் நேராக உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை பார்ப்பார். அந்த 9ஆம் இடத்தை பார்க்குறதுனால பாக்கியம் ஏற்படும். ஒரு வீடு கட்டக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும். புதுசாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும். ராகு 2ல் இருக்கார். உங்களுடைய தனஸ்தானத்தில் குருவோட பார்வையில் இருக்கும்போது 6ஆம் இடத்துலேருந்து குரு பார்வையோட சிறப்பான ஒரு நட்பலன் ஏற்படும். குரு உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு, உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்குறாரு, உங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்குறாரு. இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக அமையும். இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக இருக்கும். 5ஆம் இடத்துல புதன், உங்களுடைய பாக்கியாதிபதி புதன் 5ஆம் இடத்துல இருக்கனால இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும். அவர் 6ஆம் தேதிக்கு மேலே 6ஆம் இடத்துக்கு போகிறார். உங்களுடைய அட்டமாதிபதி 5ஆம் இடத்துல ஷிஃப்ட் ஆகிறனால குழந்தைகளை ஒரு தொலை தூரத்தில் படிக்க வைக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும். அதனால் ஒரு விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதமாக அமையும். அதே மாதிரி பூர்வீக சொத்து அதில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும். அது மூலிமா உங்களுக்கு ஒரு பாக்கியமான செய்தி இந்த மாதத்தில் ஏற்படும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கும்போது சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்கும். 4ஆம் அதிபதி நேராக உங்களுடைய ராசியை பார்க்குறனால அது சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்கும். இந்த மாதம் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய மாதமாக தான் உங்களுக்கு அமையும். உங்களுடைய ராசிநாதன் சிறப்பாக இருக்கார். குருவோட வீட்டில் சுபத்தன்மை அடைகிறனால ஒரு சிறப்பான ஒரு பலாபலன் இருக்கும். ஒரு காதலில் ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். அவர் 4ஆம் இடத்துலேருந்து நேராக உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அந்த துலாமனையை பார்க்கும்போது, கர்மஸ்தானத்தை பார்க்கும்போது உங்களுக்கு அற்புதமான ஒரு பாக்கியம் ஏற்படும். சார், கல்யாணமே நடக்க முடியல, அது தடங்களாகவே இருக்குன்னா உங்களுக்கு அந்த பாக்கியத்தை ஏற்படுத்துவார். அதே மாதிரி காதலில் ஒரு சிறப்பான ஒரு அந்நுண்ணியமான ஒரு காலகட்டமாக அமையும். நல்ல பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும். இந்த செவ்வாய் உங்களுடைய லாவாதிபதி நேராக ராசியை பார்க்கும்போது உங்களுக்கு லாபம் ஏற்படும். அதே மாதிரி அவர் 22ஆம் தேதிக்கு மேலே அவர் பயிற்சியாகி 8ஆம் இடத்துக்கு போகிறாரு. உங்களுடைய ராசி நாதன் மாத ஆரம்பத்திலே ராசியை பார்க்குறாரு. அதனால் சிறப்பான ஒரு முன்னேற்றம் இருக்கும். இந்த சந்திர பகவான் நேராக பார்க்குறனால
சந்திர மங்கள யோகமாக ஏற்பட்டு உங்களுக்கு அது சிறப்பான பலாபலனை ஏற்படுத்தும் என்று கூறிக்கொண்டு இந்த பதிவை இத்துடன் நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.